புகைப்பட தொழில்நுட்பம் மற்றும் ஒளிப்பதிவு சட்டங்கள் தொடர்பான துறை ராஜ்மோகன் வசம் இருக்கின்றது. அடுத்ததாக மருத்துவர் பிரபு காரைக்குடியில் நின்று வெற்றி பெற்றவர், அவருக்கு சுகாதாரத்துறை செல்லும் என்பதாகவெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. என்றாலும் சுகாதாரத்துறையை மற்றொரு அமைச்சரான KG அருண்ராஜ் வசம் ஒப்படைத்து விட்டார்கள். எனவே டாக்டர் பிரபு வசம் இயற்கை வளங்கள் மற்றும் கனிமங்கள், சுரங்கங்கள் உள்ளிட்ட துறைகள் எல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. மிக மிக முக்கியமான துறைகள் தான் இயற்கை வளங்கள், கனிமம் மற்றும் சுரங்கங்கள் உள்ளிட்ட துறையை காரைக்குடியில் வெற்றி பெற்ற பிரபு வசம் ஒப்படைத்திருக்கின்றார்கள். கீர்த்தனா ஒரே பெண் அமைச்சராக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சரவை இடம்பெற்றிருக்கக்கூடியவர். மிக மிக முக்கியமான துறையான தொழில்துறை அவர் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே அவர் சிவகாசியில் நின்று வெற்றி பெற்றவர். தொழில்துறை அமைச்சராக தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். தொழில் மற்றும் முதலீடு ஊக்குவிப்பு உள்ளிட்ட துறைகளிலே அமைச்சராக அவர் பணி செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே முதலமைச்சரோடு சேர்த்து 10 அமைச்சர்களுக்கான துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. முதலமைச்சருடைய தனிச் செயலாளர் இன்று பிற்பகல் ஆளுநரை சென்று சந்தித்திருந்தார். அந்த சந்திப்பின் பொழுதே இந்த துறைகள் ஒதுக்கீடு தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டிருக்கலாம் என்ற தகவலை பதிவிட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் தான் முதலமைச்சர் உட்பட 10 அமைச்சர்களுக்கான துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. எனவே இனிமேல் கூடுதலாக அமைச்சரவையில் இடம்பெறக்கூடியவர்களுக்கு பெரிய துறைகள் என்ன இருக்கும் என்று தெரியவில்லை. ஏனென்றால் முக்கியமான துறைகள் அனைத்துமே இவர்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே நெடுஞ்சாலைத்துறை உள்ளிட்டவை எல்லாம் ஒப்படைக்கப்பட்டு விட்டதாகவே இந்த பட்டியல் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது என்பதை பார்க்கின்றோம். ஆதவ அர்ஜுனா அவசரமாக முக்கியமான அந்த துறைகள் எல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. ஊரக வளர்ச்சித்துறை அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. நீர்வளத்துறை அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஊராட்சிகள், வறுமை ஒழிப்பு திட்டங்கள், கிராமப்புற கடன் நிவாரண திட்டங்கள், பாசன திட்டங்கள் உள்ளிட்டவை எல்லாம் ஆனந்த் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது ஊரக வளர்ச்சித்துறையாக. ஆதவ அர்ஜுனா வசம் பொதுப்பணித்துறை ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. விளையாட்டு மேம்பாட்டுத்துறை எல்லாம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. பொதுப்பணித்துறையிலே கட்டிடங்கள், நெடுஞ்சாலைகள், சிறு துறைமுகங்கள் உள்ளிட்டவற்றையெல்லாம் மேலாண்மை செய்யக்கூடிய அமைச்சராக ஆதவ அர்ஜுனா அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். முதலமைச்சர் ஜோசப் விஜயை பொறுத்தவரை பொது நிர்வாகம், இந்திய நிர்வாக சேவை, இந்திய காவல் சேவை, அதாவது IAS IPS அதிகாரிகளை மேலாண்மை செய்யக்கூடிய அந்த துறைகள், இந்திய வன சேவை, மாவட்ட வருவாய் அலுவலர்கள், காவல்துறையினர், உள்துறை, சிறப்பு திட்ட அமலாக்கம், மகளிர் நலன், இளைஞர் நலன், குழந்தைகள் நலன், முதியோர் நலன், மாற்றுத்திறனாளிகள் நலன், நகராட்சி நிர்வாகம், நகர்ப்புற மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, இந்த துறைகளை எல்லாம் முதலமைச்சர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றார். அதாவது மகளிர் நலன், இளைஞர் நலன், முதியோர் நலன், மாற்றுத்திறனாளிகள் நலன், இந்த 4 துறைகளையும் முதலமைச்சர் விரும்பி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் முதலமைச்சர் என்று வரக்கூடியவர்கள் வழக்கமாக காவல்துறையை தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருப்பார்கள். அதன் அடிப்படையில் தான் உள்துறை முதலமைச்சர் வசம் இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். நகராட்சி நிர்வாகம் மற்றும் நகர்ப்புறம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை உள்ளிட்ட துறைகளை எல்லாம் முதலமைச்சர் தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். முதலமைச்சருக்கு அடுத்த நிலையிலே மூத்த அமைச்சராக இந்த பட்டியலில் இருக்கக்கூடியவர் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆனந்த். ஊரக வளர்ச்சி, நீர்வளத்துறை உள்ளிட்ட துறைகள் எல்லாம் அவர் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. ஆதவ அர்ஜுனா வசம் பொதுப்பணித்துறை ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. விளையாட்டு மேம்பாட்டுத்துறையினுடைய அமைச்சராகவும் ஆதவ அர்ஜுனா அறியப்பட இருக்கின்றார். அருண்ராஜை பொறுத்தவரை சுகாதாரம், மருத்துவ கல்வி, குடும்ப நலத்துறை உள்ளிட்ட துறைகளுக்கான அமைச்சராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். எனவே அருண்ராஜ் தான் இந்த ஆட்சியினுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருப்பார். செங்கோட்டையனை பொறுத்தவரை நிதி அமைச்சர் என்ற அடிப்படையில் அவருக்கான துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. மற்றவர்களுக்கெல்லாம் நிறைய துறைகள், ஒரு இலாகா மட்டுமல்லாமல் பல இலாகாக்கள் அவர்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. ஆதவ அர்ஜுனாவை பொறுத்தோம் என்றால் 2 முக்கிய துறைகள் இருக்கின்றன. ஆனந்த் அவர்களை பொறுத்தவரை அவரிடமும் கூட 2க்கும் மேற்பட்ட முக்கிய துறைகள் இருக்கின்றன என்பதை எல்லாம் பார்க்கின்றோம். என்றாலும் இந்த அமைச்சரவை பட்டியலிலே அருண்ராஜ் உள்ளிட்டவர்களுக்கெல்லாம் அந்த முக்கிய துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. மருத்துவ சேவைகள் வழங்கக்கூடிய துறை அருண்ராஜ் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. செங்கோட்டையனை பொறுத்தவரை வலிமை வாய்ந்த துறையான நிதித்துறையினுடைய அமைச்சராக இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். வெங்கடராமனை பொறுத்தவரை உணவு மற்றும் பொது விநியோக திட்டங்களுக்கான அமைச்சராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். எனவே இந்த துறைகளை பொறுத்தவரை அவர்களுக்கு மிக முக்கியமான அந்த துறைகளை எல்லாம் வழங்கி இருக்கின்றார்கள். வெங்கடராமனை பொறுத்தவரை உணவு மற்றும் சிவில் சப்ளைஸ் என்று சொல்லப்படக்கூடிய பொது விநியோக திட்டங்களுக்கான அமைச்சராக அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றார். நுகர்வோர் பாதுகாப்பு, விலை கட்டுப்பாடு உள்ளிட்ட துறைகளும் அவர் வசம் இருக்கின்றது. நிர்மல்குமார் வசம் எரிசக்தி, சட்டத்துறை, மின்சாரம், மரபுசாரா எரிசக்தி, சட்டம், நீதிமன்றங்கள், சிறைகள் மற்றும் ஊழல் தடுப்பு,
சட்டப்பேரவை, ஆளுநர் தொடர்பான நிர்வாகம் உள்ளிட்டவையெல்லாம் சிடிஆர் நிர்மல்குமார் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. ராஜ்மோகன் வசம் ஏற்கனவே அவர் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருந்தார்கள். என்றாலும் அதை காட்டிலும் மிக முக்கியமான துறையாக தற்போதைய சூழலில் அரசியல் களத்தில் பார்க்கப்படக்கூடிய பள்ளி கல்வித்துறையை ராஜ்மோகன் வசம் ஒப்படைத்திருக்கின்றார்கள். தமிழ் வளர்ச்சி, தகவல் மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் உள்ளிட்ட துறைகளும் அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. தொல்லியல், தமிழ் அதிகாரப்பூர்வ பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.